வட மாநிலங்களில் தொடரும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. உத்தரகாண்ட், ஹிமாச்சல் மாநிலங்களில் பனிப்பொழிவால் சாலைகள் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் சில்லாய் கலான் என்று அழைக்கப்படும் அதிகபட்ச குளிர்காலம் நிலவி வருகிறது. பள்ளத்தாக்கு முழுவதும் கடந்த 2 நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் எங்கு பார்த்தாலும் வெள்ளைப் போர்வை போர்த்தியது போல படர்ந்துள்ளது. வீடுகள், சாலைகள், மரங்கள் என அனைத்தும் பனியால் மூடப்பட்டு ரம்மியமாக காட்சியளித்து சுற்றுலா பயணிகளின் உற்சாகத்திற்கு ஊக்கமளிக்கிறது. குல்மார்க் மலை, வாசஸ்தலம் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலத்தில் படர்ந்திருந்த பனிகளை வீசி எறிந்தும் விளையாடி மகிழ்ந்தனர். சாலைகளில் பல அடி உயரத்திற்கு பனி தேங்கியுள்ளதால் முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் ரயில் சேவை மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கந்தர்பால், தோடா, கிஷ்த்வார், பூஞ்ச், ராம்பன், குப்வாரா மாவட்டங்களில் பனிச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. லடாக்கில் உள்ள சோஜிலா கணவாய் சாலையில் பனிகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூஞ்ச் நகரில் உள்ள முக்கிய பாலத்தில் அடர் பனியை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். இதேபோல் இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லா, மணாலியில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. பார்க்கும் திசையெங்கும் பனியால் போர்த்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள், பேருந்துகள் அனைத்தும் பனியால் மூடப்பட்டுள்ளது. மணாலி சாலைகளில் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மணாலியில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலால் ஏராளமானோர் பல மணி நேரம் வாகனங்களில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் வழிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் தற்போதுதான் பனிப்பொழிவு தொடங்குவதால் சுற்றுலா தலங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. பனி படர்ந்துள்ள பகுதிகளில் சுற்றி பார்த்தும் அதில் விளையாடியும் புகைப்படம் பிடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.